ராசி கட்டங்கள் 12. இந்த 12 ராசி கட்டங்களுக்கு நவகிரகங்களில் 7 கிரகங்களுக்கு சொந்த வீடு உண்டு. சொந்த ராசியும் சொந்த லக்கணமும் 7 கிரகங்களுக்கு உண்டு. மற்ற 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். அவங்கவங்க பிறந்த நட்சத்திர அடிப்படையில் நட்சத்திராதிபதி 27 நட்சத்திரங்களுக்கும் 9 கிரகங்கள் நட்சத்திராதிபதியாக வருவாங்க. 12 ராசி கட்டங்களில் அவங்கவங்க பிறந்த லக்கண அடிப்படையில் ஒரு வீடு கும்பிட்டு வணங்கக்கூடிய பாவக கிரக காரக உறவாக இருக்கிறது. அந்த வீட்டு கிரக பாவக காரக உறவை நாம் ஏறி மிதிச்சோம்னா அந்த உறவுகளிடம் நாம் சண்டை கட்டுறது, அந்த உறவுகள் மனம் நொந்து அவங்கள நாம் கஷ்டப்படுத்துறது, அவங்க வேதனைப்பட்டு வீட்டை விட்டு ஓடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நாம் கும்பிட்டு வணங்கக்கூடிய அந்த பாவக கிரக காரக உறவை கஷ்டப்படுத்தணும்னா நம்முடைய வம்சம் அழியும். இது யாரும் சொல்லாத ஒரு ரகசிய பதிவு தான். இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. இது எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ராசி கட்டங்கள் 12. இந்த 12 ராசி கட்டங்களில் சூரியன் காலை உதயம் முதல் மறுநாள் காலை உதயம் வரை பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் இந்த 12 ராசி கட்டங்கள் லக்கணமாக செயல்படும். சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய நேர கால அடிப்படையில் அவங்கவுங்க பிறந்த நேர அடிப்படையில் ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி விழும். அந்த லக்னம் உங்களுக்கு உடலாகவும் அந்த லக்னாதிபதி உங்களுக்கு உடலாகவும் உயிராகவும் செயல்படுவார். உடல் காரகனாக சந்திர பகவான் இருக்கிறார். சந்திரனும் லக்னாதிபதியும் ஒருவருக்கு தலை முதல் பாதம் வரை உடலாக செயல்படுவாங்க. அவங்கவங்க பிறந்த லக்கண அதிபதியும் லக்கணத்தையும் நாம் நினைக்கலாம், நினைக்காமல் போகலாம். ஏன்னா லக்கணமும் லக்கணாதிபதியும் நம்முடைய உடலை சுத்தமாக ஆரோக்கியமாக வைத்து கொள்ளாததும் நம்முடைய கடமை. நன்றாக சாப்பிட்டு நல்லா ருசியாக உணவுகள் நன்றாக சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வது அவங்கவுங்க கடமை. அதை விட்டுட்டு மது, மாமிசம், இந்த உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு உடலை கெடுத்து கொள்வது, ஆயிலை குறைத்து கொள்வதும் அவங்கவுங்களுடைய பிரியம். இதை யாராலும் அவங்கவுங்க பிறந்த லக்கண அடிப்படையில் பிறவி குணத்தை கடவுளே சொன்னாலும் அந்த பிறவி குணத்தை யாராலும் மாற்றிக்க முடியாது. லக்னாதிபதி நின்ற நட்சத்திர வழியில் அந்த பிறவி குணம் என்பது கடைசியில் காடு போகும் வரை அந்த பிறவி குணம் தான் வேலை செய்யும். நம்முடைய உடலை நன்றாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வைத்து கொள்வதும் அல்லது கெட்ட உணவுகளை சாப்பிட்டு நம்முடைய உடலை கெடுத்து அற்பாயுளோடு குறைந்த வருடத்தில் மரணம் அடைவதும் அவங்களுடைய பிரியம். கன்னி, துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாவக காரக உறவை நீங்கள் ஏறி மிதித்தால் வம்சம் அழியும். இதை தெளிவாக நீங்கள் கேளுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். கன்னி லக்னம் ராசி, துலாம் லக்னம் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி சனி பகவானாக வருகிறார். துலாம், கன்னி இந்த 2 ராசி லக்னங்களுக்கு 5ஆம் அதிபதியாக பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியாக சனி பகவான் வருகிறார். இந்த சனி பகவானுடைய காரகம், சனி பகவானுடைய காரகத்துவங்கள் என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய காரகத்துவங்கள் முதல்ல தொழில், 2வது ஆயுள், 3வது வயது மூத்தவர்கள், 4வது ஆன்மீகம் கடவுள் பக்தி, 5வது வீட்டில் யார்கிட்டாம கோச்சிக்கிட்டு சன்னியாசியா துறவியா வீட்டை விட்டு ஓடி போகிறது.
இந்த 5 காரகங்களை பார்த்தாலே துலாம், கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் இதை சார்ந்து பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னாவே உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய சன்னதிகள் பிரச்சனை இல்லாமல் வம்சம் அழியாமல் வாழும். கன்னி, துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, 4ல் 3 பங்கு, 4 பங்குல 3 பங்கு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். உங்களுக்கு அரை பங்கு தான் பயன் தரும். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, உங்களுடைய கஷ்டம் 4ல் 3 பங்கு மற்றவர்களுக்காக உங்களுடைய உழைப்பு இருக்கும். இல்லை எனக்கே தான் வேணும், என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நானே தான் அனுபவிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தொழிலையும் உங்களுடைய வேலையும் உங்களுடைய உழைப்பும் உங்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வம்சம் அழியும். இதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில் நீங்களே சம்பாதித்து ஒரு 4 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உடனே அடுத்தது உங்களுடைய குடும்பத்தில் ஆயுள் கண்டம் ஏற்படும். அதாவது உடனே இறப்பு நடக்கும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் நீங்கள் திடீர்னு வருமானம் பெற்று நல்லா வசதி வாய்ப்பாக ஆனவுடன் உடனே ஒரு துக்கம், உங்கள் குடும்பத்தில் மரணம் ஏற்படும். சனி பகவான் சூரிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம். ஒரு ராசியில் 2.5 வருடம் சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகம். அப்போ உங்கள் வயதுக்கு மூத்தவர்கள், உங்கள் வயதுக்கு 1 வயது மூத்தவர்களாக இருந்தாலும் உங்கள் வயதுக்கு மூத்தவர்களை நீங்கள் மரியாதையாக பேசணும். உங்கள் வயதுக்கு மூத்தவர்களை வாடா போடாங்கிறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, இதெல்லாம் கன்னி, துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தவிர்க்க வேண்டும். வயது மூத்தவர்களை எடுத்தறிந்து பேசுவது, உங்கள் அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், அப்பாவாக கூட இருக்கலாம். அதனால் வயதில் மூத்தவர்களை வாடா போடாங்கிறது, அவங்க மனம் நோகிற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய வம்சம் அழியும். துலாம் ராசி, கன்னி ராசி, துலாம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாக சனி பகவான் வரும்போது, சனி பகவானுடைய காரகம் ஆன்மீகம், பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தி. கன்னியில் பிறந்தவர்களும் துலா ராசியில் பிறந்தவர்களும், இந்த லக்ன ராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நீங்கள் கோயிலுக்கு போங்க, போகாத போங்க, சாமி கும்பிடுங்க, கும்பிடாத போங்க, நீங்கள் ஆன்மீக ரீதியாக எதிர்வாதம் பண்ணிங்கன்னா சாமி இருக்குது, சாமி இல்லை, கடவுள் இல்லை, இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக நீங்கள் எதிர்வாதம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வம்சம் அழியும். கன்னி, துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர், சித்தப்பாவோ, பெரியப்பாவோ, அண்ணனோ, அக்காவோ அல்லது யாராவது ஒருத்தர் வீட்டை விட்டு ஓடினவர்கள் இருப்பாங்க. வீட்டை விட்டு சன்னியாசியாக போயிட்டாங்க, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது அப்படின்னு உங்களுடைய குடும்ப வம்சாவளியில் வீட்டை விட்டு ஓடினவர்கள் இருப்பாங்க. அவங்க ஓடி அவங்க இறந்தாங்களா இருக்கிறாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய மனக்குறை சாபம் உங்களை தான் சேரும். அவங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு முறையாக காரியம் தர்ப்பணம் கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் பூஜை பரிகாரம் செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கன்னி, துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் அண்ணனையோ, அக்காவையோ, தம்பியோ அல்லது உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளையோ, உங்கள் வாழ்க்கை துணையோ, உங்கள் பெற்றோர்களையோ, உங்கள் எதிரிகளையோ, உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கும்போது, உங்கள் காடு நிலத்தில் இருக்கும்போது, எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்கள வீட்டை விட்டு வெளியில் போடா, காட்டை விட்டு வெளியில் போடா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கு 5ஆம் அதிபதி சனி பகவானாக இருக்கும்போது யாரையும் காட்டை விட்டு வெளியில் போ, வீட்டை விட்டு வெளியில் போ
அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய வம்சம் அழியும். இது வந்து ஒரு வார்த்தை தான். இது வந்து சின்னதாக தான் தெரியும். ஆனால் வம்சத்தையே இந்த வார்த்தை பாதிக்கும். அதே மாதிரி உங்கள் குடும்ப நபர்களை, அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது சித்தப்பா, பெரியப்பா, அல்லது உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை, உங்கள் மனைவி, உங்கள் கணவர், உங்கள் குடும்ப உறவுகளை அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, வீட்டை விட்டு ஓடிப்போ, வீட்டை விட்டு ஓடிப்போ, இனிமேட்டு வீட்டு பக்கமே வராத அப்படின்ற வார்த்தையை கன்னி லக்ன ராசியில் பிறந்தவர்களும் துலாம் லக்ன ராசியில் பிறந்தவர்களும் ஒருபோதும் பயன்படுத்தாதீங்க. இந்த வார்த்தையை நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து 100% பலிக்கும். உங்களுடைய வம்சம் அழியும். இந்த சனி புகானுடைய காரக பாவக உறவுகளை கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களும் துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களும் நீங்கள் வந்து கும்பிட்டு மதித்து வணங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஏறி மிதிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை அழியும். உங்கள் கண் முன்னே நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். அதனால் வந்து உங்கள் வயதில் பெரியவர்களை வாடா போடாங்கிறது, உங்கள் வயதில் பெரியவர்களை மதிப்பில்லாமல் பேசுவது நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய உழைப்பு வந்து நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, என்ன தொழில் செஞ்சாலும் சரி, உங்களுடைய உழைப்பு 4ல் 3 பங்கு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். அதை வந்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கே எல்லா உழைப்பும் வருது அப்படின்னா உடனே குடும்பத்தில் மரணம் ஏற்படும். அதே மாதிரி கடவுள் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் சாமி கும்பிடுங்க, கும்பிடாத போங்க, அதை வந்து கடவுள் இல்லை அப்படின்னு எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய குடும்பத்தில் வேட்டை விட்டு ஓடி போனவர்கள் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய நீங்கள் வந்து அவங்களுக்கு காரியம் தவசம் செய்வது கன்னி துலாம் லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லையென்றால் அவங்களுடைய மனக்குறை, அவங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய வம்சத்தை அழித்துவிடும். கன்னி துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த பதிவில் சொல்லப்பட்ட பலன்கள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம் இந்த யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.